ஒரு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா யாருக்குமே ஜாப் இல்ல. ஆனா அதுல இருக்க ஒரு பையன் மட்டும் எப்படியோ பணக்கார வீட்ல ஒரு பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிற ஜாபுக்கு போறான். ஆனா அங்க போய் அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் அவனோட சிஸ்டரை இங்க வர வைக்கிறதுக்காக அந்த பொண்ணோட தம்பியை பாத்துக்கிற வேலைக்காக அவன் வர வச்சான். அவ ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே அவங்க அப்பாவையும் ஜாபுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ கார்ல போகும்போது அவளோட இன்னர்ஸை வந்து கழட்டி உள்ள போட்டுறா. நெக்ஸ்ட் டே அந்த காரோட ஓனர் அதுல வரும்போது அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் டிரைவர் தான் சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப்ட்ட சொல்லி அந்த டிரைவரை தூக்கிடுறான். அது வரைக்கும் அங்க நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பணக்கார லேடி கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு டிரைவிங் பண்ணுவாரு, அவரை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கேத்த மாதிரி அவங்க அப்பாக்கும் நல்ல லக்ஸரி கார் எல்லாம் காட்டி அதுலயும் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த வேலைக்கு வந்ததுல இருந்து அவங்க அப்பாவும் நல்லா கார் ஓட்டுறாரு. அங்க இருக்க எல்லாருக்குமே அவரையும் பிடிச்சி போயிருது. லாஸ்டா பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி இருக்கா, அவளையும் எப்படியாச்சும் தூக்கிட்டு அவங்க அம்மாவையும் அந்த வேலைக்கு கொண்டு வந்துடணும்னு பிளான் பண்றாங்க. இந்த படத்தோட பேரு பாராசைட். இந்த படத்துல இந்த குடும்பம் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை எப்படி ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க.